இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் சட்டியெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அது என்னென்னலாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண் சட்டி விலை வந்து அதிகமாகிருச்சு. அதனால இது நான் எப்போ வாங்கினது அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். என்கிட்ட என்னென்ன மண் சட்டி நான் வச்சுருக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வருது மண் சட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றாச்சா? இப்போ அதே மாதிரி இன்னொன்று எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மண் சட்டி. அதுக்கப்புறம் பாருங்க சின்ன சட்டி சொப்பும்பாங்க. இதுக்கு பேர் வந்து சொப்புன்னு சொல்லுவாங்க. தயிரெல்லாம் பெற போட்டு வச்சுக்கலாம் இதில். இது ஒன்று. அப்புறம் பாருங்க இது இங்கே வருங்க சட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுக்கலாம், காய் வணக்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சட்டி மண் சட்டிகள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்க. இது ஒன்று. அப்புறம் பாருங்கள் வடைச்சட்டி. வடைச்சட்டி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. மண் சட்டி தான். கறியெல்லாம் வணக்குவேன். நான் கறி குழம்பும் வைப்பேன், வணக்குவேன், எல்லாமே செய்வேன். இது ஒன்றுங்களா? இது ஒன்றாச்சா? இங்கே பாருங்க சாப்பாடு செய்கிற சட்டி. சாப்பாடு செஞ்சுக்கலாம், சாப்பாடு வடிக்கிறதா இருந்தால் வடிச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் இது விலை அதிகம். இது ஒன்று ஆச்சுங்களா? அப்புறம் பாருங்கள் கருப்பு கலரு ரசமெல்லாம் இதில் நான் வைப்பேன். ரசமெல்லாம் தாளிச்சுடுவேன் இந்த மண் சட்டியில். அழகாக இருக்குதுல்ல? இது ஒன்று ஆச்சுங்களா? அப்புறம் பாருங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு குடமாட்டோன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சட்டி. இது வந்து சாப்பாடு செய்கிற சட்டி தான். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது மண் சட்டி. நான் நிறையா வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சட்டி உடஞ்சிருச்சு. ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டி வச்சுருந்து அதெல்லாம் வந்து உப்பு பொரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த மாதிரி சட்டி வந்து 2 உடஞ்சிருச்சு. நிறைய வச்சுருந்தேன் மண் பாத்திரம் நான். இது வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியுங்களா? நீங்களும் நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த பொருளெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 12 வருஷமாச்சு. 12 வருஷமாக இதை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு எனக்கெல்லாம் தெரியாது. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வாங்கினேன் அப்படின்னா அதை நான் பத்திரமா வச்சுருப்பேன். எவ்வளோ பத்திரமா வைக்கணுமோ அவ்வளோ பத்திரமா வச்சுருப்பேன். இதெல்லாம் வாங்கி 12 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுவேன், இங்கே தான் நான் கமுத்தி வச்சுருந்தேன். இந்த ஸ்லாப்பில் கமுத்தி வச்சுருந்தேன். இந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டு கமுத்தி மூடி வச்சுருவேன். சமைக்கிறப்ப வேணும்னா எடுத்துக்குவேன். இதெல்லாம் வாங்கி 12 வருஷம் ஆச்சுங்க. எப்படி வச்சுருக்கிற பாருங்க புதுசாக பளபளன்னு. யூஸ் பண்ணாட்டியும் அப்பப்போ எடுத்து நான் கழுவி வச்சுருவேன். க்ளீனாக கழுவி வச்சுருவேன். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறக்கே. அடாடாடாடாடாடா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வீட்டுக்கு பாத்திரம் வாங்குறதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் அவ்வளோ பாத்திரம் வாங்குவேன். பிடிச்சி வாங்கினா நான் அதை அப்படியே வச்சுக்குவேன். சரிங்களா? இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் மண் பாத்திரம் என்னென்னு இருக்குது நான் உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா? பாய்.